9ஆம் தேதி மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ பேசும்போது, பிரபாகரனுக்கு மாத்தையா போன்று தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது மதிமுகவுக்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை பரபரப்பை ஏற்படுத்தியது. என்றால் இதற்கு முன்பாகவே வைகோவுடைய மகனாக இருக்கக்கூடிய துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கு இடையே கருத்து முரண் என்பது இருப்பதாகவும், அதனால் மல்லை சத்யா கட்சியில் தொடர்வாரா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு வைகோ சமாதானம் செய்து வைத்த பிறகு தொடர்ந்து மல்லை சத்யா ஒரு சமாதான போக்கை கடைபிடித்து வந்தார். அதற்கு பிறகு வைகோவே நேரடியாக இதுபோன்று மல்லை சத்யாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருப்பது என்பது மதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக எந்தவித விளக்கம் கொடுக்காமல் அமைதியாக இருந்த மல்லை சத்யா தற்போது மௌனம் கலைக்கின்றேன் என்று குறிப்பிட்டு ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதில் வைகோவுக்கு எதிராக தரமாரியாக பல கேள்விகளையும் அவருடைய வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற உணர்வுடனே இதுநாள் வரை இருந்து வந்தேன் என்றும், ஆனால் கழகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய அசாதாரண சூழலை அதற்கு நிச்சயமாக நான் காரணம் இல்லை என்று பதிவிட்டிருக்கிறார். நான் மாத்தையா போன்று துரோகியா, நீதி சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வைகோ தன்னுடைய மகன் துரை வைகோவுடைய அரசியலுக்காக 2 ஆண்டுகள் வெளிப்படைத்தன்மையோடு உண்மையாகவும் விசுவாசமாகவும் குடும்பத்தையும் மறந்து பணியாற்றி வந்த என் மீது அபாண்டமாக துரோகப்படி சுமத்தப்பட்ட நாளில் இருந்து என்னால் தூங்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கை வீழ்த்துவதற்கு வைகோ வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கலாமே, அல்லது ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லியிருந்தால் கூட குடித்து செத்து போய் இருப்பேனே. ஆனால் அறம் சார்ந்த என்னுடைய அரசியல் பொது வாழ்வை உங்கள் மகனுக்காக வீழ்த்துவதற்கு துரோகம் என்ற சொல்லா தங்களுக்கு கிடைத்தது என்று வேதனையில் துடிக்கின்றேன் என்று பதிவிட்டிருக்கிறார் மல்லை சத்யா. இனி எதிர்காலத்தில், அதாவது எந்த காலத்திலும் யார் மீதும் எந்த தொண்டன் மீதும் இதை போன்ற அபாண்டமான பழியை சுமத்தி பழிக்கு ஆளாக வேண்டாம் என்றும், அரசியலில் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய உங்கள் உயரத்திற்கு இது அழகல்ல என்று வைகோவுக்கு மல்லை சத்யா குறிப்பிட்டு இதை பேசியிருக்கின்றார். அதோன்று என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கை வீழ்த்துவதற்கு வேறு ஏதாவது காரணத்தில் சொல்லியிருக்கலாம் என்பது குறிப்பிட்டதன் மூலமாக தன் மகனுக்காக தான் வைகோ இதை முழுவதுமாக செய்திருக்கிறார் என்பதை மல்லை சத்யா உறுதியாக இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தலைமை கழக நிர்வாகிகள் தேர்வின் போது நான் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க மறுத்து அதற்கான காரணத்தை 2023 மே மாதம் தங்களை சந்தித்து தெரிவித்தேன். அதற்கு காரணம் தற்போதைய சூழ்நிலையை அப்போதே தெரிவித்தேன், இது நடக்கும் என்று தெரிவித்தேன். உங்களுடைய விருப்பத்தின் காரணமாக தான் நான் அதை அப்போது ஒத்துக்கொண்டேன் என்றும், தங்களிடம் நான் எதையெல்லாம் கூறினோ அது தற்போது நடந்து வருகிறது என்றும், 3 ஆண்டுகளாக சுயமரியாதை இழந்து ஒரு சிலரால் கடும் நிபந்தனைக்கும் அவதூறுக்கும் ஆளாகி வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 31 ஆண்டு தங்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் பணியாற்றி வந்தேன் என்றும், யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நான் விட்டுக் கொடுத்தவன் அல்லன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வைகோ பொறுத்தவரையில் மல்லை சத்யா வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றாலும் கூட கட்சியுடைய அனுமதி கட்சிக்கு தெரிவிக்காமல் செல்கின்றார். கட்சி தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் அங்கு பேசுவதில் என்றெல்லாம் குற்றச்சாட்டை வைகோ வைத்திருந்தார். அது குறித்து குறிப்பிட்டக்கூடிய மல்லை சத்யா கடந்த மாதம் 15ஆம் தேதி இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சியிலும் கூட, 18ஆம் தேதி லண்டன் பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட கட்சியினுடைய வேட்டி கட்டி கருப்பு துண்டுடன் நான் பேசும்போது உங்களை பற்றி தான் பேசினேன் என்று வைகோவுக்கு மல்லை சத்யா பதிலடி கொடுத்திருக்கிறார். கடந்த 4 நாட்களாக நான் எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வந்தேன். ஆனால் என் மீது மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் சகோதரர் துரை வைகோ அவர்கள் பொது வெளியில் விமர்சித்து பேசியுள்ளார். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஜனநாயக கடமை எனக்கு உண்டு என்றும், அதன் காரணமாக இந்த பதிவு வெளியிடுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இதை வைத்து பார்க்கும்போது மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா விலகுகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகவே தெரிகிறது. இதற்கு மதிமுக தரப்பில் என்ன ஒரு பதில் சொல்ல போகிறார்கள், நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மல்லை சத்யா வைகோவின் குற்றச்சாட்டுக்கு ஒரு வரியில் அது முழுவதுமாக அடக்கிவிட வேண்டும் என்றால், தன்னுடைய மகனுக்காக துரை வைகோவுக்காக தான் வைகோ இது போன்று அபாண்டமாக தன் மீது பழி சுமத்துகிறார், துரோக பழி சுமத்திருக்கிறார். இது முழுக்க தன் மகனுக்காக அவர் செய்திருக்கிறார் என்பதை இந்த பதிவு மூலமாக மல்லை சத்யா குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.